மனம் என்றால் என்ன? மனம் ஏன் அடிக்கடி வலிக்கிறது? இந்த மனம் தரக்கூடிய வலி வேதனையிலிருந்து விடுபடுறது எப்படின்னு தெரியாம தான் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்கு உள்ள ஆளாகி ஏகப்பட்ட பேர் கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப சிம்பிளான டெக்னிக்கை ஆக்கப்பூர்வமா உணர்வுபூர்வமா ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வலி வேதனைகளிலிருந்து மிக எளிமையாக வந்து விடுபட முடியும். ஆனா நிறைய பேர் அதை ஏத்துக்கிறது இல்லை. சிம்பிளா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா, உங்களோட எதிர்பார்ப்பு தான் அனைத்து வகையான வலி வேதனைகளுக்கும் காரணம். இப்போ நீங்க ரோட்ல வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கீங்க, உங்க முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து தெரியாம பர்ஸை கீழே போட்டார். நீங்க உடனே என்ன பண்றீங்க? அந்த பர்ஸை எடுத்து மறுபடியும் அவர்கிட்டயே கொடுக்குறீங்க. அந்த பர்ஸை அவர் வாங்கின உடனே உங்களை மேலே கீழே முறைச்சு பார்த்துட்டு உங்களை ஏதாவது நன்றி சொல்லனாலும் பரவாயில்ல, ஒரு கடுப்பான ஒரு முகத்தை வச்சுட்டு அந்த பர்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் எண்ணி பார்த்துட்டு கரெக்டா இருக்குன்னு தெரிஞ்சோடனே முறைச்சுக்கிட்டே போறாருன்னா அது எப்பேற்பட்ட ஒரு வழியை வந்து உங்களுக்கு கொடுக்குது. அடுத்த டைம் யாருக்காவது பர்ஸ் எடுத்து கொடுக்கணும்னு தோணுமா உங்களுக்கு? அப்போ உங்களையே அறியாம உங்க சப்கான்சியஸ் என்ன சொல்லுது? நான் யாருக்காவது ஒரு உதவி பண்ணா அவங்க நன்றி சொல்லணும்ன்ற எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள வந்து இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு தான் அந்த வலி வேதனையை கொடுக்குது. இப்போ இதே சினாரியோ நீங்க எப்படி பாருங்க, அந்த பர்ஸை எடுத்து கொடுக்குறீங்க, அவர் எப்படி திட்டுனாலும் முறைச்சாலும் அவர் பாட்டுக்கு போட்டோம், அதுக்குண்டான கர்மாவை அவர் அனுபவிக்க போறாரு. அந்த புரிதல் இல்லை, அந்த பக்குவம் இல்லை. சரி, இவருக்கு இவ்வளவுதான் அறிவு, இவ்வளவுதான் புத்தி இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வலிக்குமா? நிச்சயமாக வலிக்காது. இதைத்தான் ரொம்ப டெப்தா இன்னும் பல்வேறு விதமான ஆழமான யோக ரகசியங்களை, வாழ்வியல் ரகசியங்களை வந்து பாத்தீங்கன்னா இடைவிடாம ஒரு 1 ஹவருக்கு மேல லென்த்தி வீடியோவா www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல தாராளமாக நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.